சார் நல்லக்கண்ணு ஐயா இறப்பிற்கு வந்து டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து அஞ்சலி செலுத்த வந்ததை வந்து நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து அவர் மது போதையில் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை எழுப்பிட்டு வராரு சார். இது எப்படி சார் பாக்குறீங்க? நக்கீரன் கோபால் முன்னாடியே நம்ம நிறைய பேட்டியில பேசிட்டோம். அந்த ஆளை பத்தி பேசக்கூடாதுன்னு தான் நான் ஒரு முறையும் பாக்குறேன். திட்டக்கூடாது, பேசக்கூடாது, நாகரிகமா பேசணும்னு பாக்குறேன். ஆனா அதுக்கு தகுந்தா போல வந்து நக்கீரன் கோபால் நடந்துக்கிறதே கிடையாது. அவ்வளோ பெரிய கூட்டத்துல ஒரு கட்சியில ஒரு மூத்தவர், கட்சியில வந்து இந்த எவ்வளவோ சேவைகள் இந்த சமூகத்துக்கு ஆற்றிய நல்லக்கண்ண ஐயாவோட இறப்புக்கு யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி வருவாங்களா? யோசிச்சு பாருங்க. அதுல இவருக்கு 1 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து வாடை அடிச்சுதான். பைத்தியக்காரனா இருப்பானான்னு எனக்கு தெரியல. நீ வந்தவங்களா அங்க எதுக்கு வராங்க? கூட இருக்கிறவங்க அத்தனை பேர் வராங்க. கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அடிக்காத வாடை, கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாதது. இவருக்கு வந்து தெரிஞ்சுதான். நீ என்ன அங்க இறப்புக்கு வந்தியா இல்ல எல்லாரும் வாயும் போய் மோந்து பாக்குறதுக்கு வந்தாரா அந்த நக்கீரன் கோபால்? இதெல்லாம் தேவையில்லாத விமர்சனம். இது வந்து பக்குவப்படாத அனுபவமற்ற ஒரு கேவலமான ஒரு விமர்சனம். திரும்ப திரும்ப நான் வந்து அடிமுட்டாளுன்றத நக்கீரன் கோபால் ஒரு முறையும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு. பைத்தியகாரத்தனமா இருக்குது. அதோட நிற்கல, திரும்ப போயிட்டு அவருடைய சேனல்லையும் போய் நின்றுட்டு பேட்டி கொடுக்குறாரு. என்னமோ இவர் வந்து கதாசிரியர் இது கதை சொல்ற மாதிரி உட்காந்து படும் கேவலமா இருக்குதுங்க அந்த ஆள் பண்றது. திமுகவுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு நாகரிகமற்ற கொச்சையான ஒரு ஆளை வச்சு இது பண்ணிட்டு இந்த மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் நேரடியா செய்ய முடியாதத இந்த மாதிரி கேவலமான ஒரு ஆள்களை பணத்தை கொடுத்து நக்கீரன் கோபால் போல ஆளுகளை பத்திரிகையாளருங்கிற பேர்ல இவர்கள் நாகரிகமற்ற விமர்சனம் பண்றாங்க. அது எப்படி இவருக்கு மட்டும் வாடை அடிச்சுதா? மத்தவங்க யாருக்குமே தெரியலையாமா வாடை அடிச்சது? மத்தவங்க யாருமே கவனிக்கலையாமா? மத்தவங்க யாருமே சொல்லாம யாரு சொன்னாங்க? வேற யாராவது ஒருவர் சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் இருந்தாங்க? எல்லா கட்சிக்காரங்க தான் வந்தாங்க. எதிர்கட்சியில இருந்து எல்லாரும் வந்தாங்க. யாராவது ஒருத்தரை சொல்லுங்க பாப்போம். இந்த மாதிரி கீழ்த்தரமான ஆள். இந்த ஆளோட இதுக்கெல்லாம் நம்ம விமர்சனத்தெல்லாம் புறந்தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கணும். இதுக்கெல்லாம் பெருசாவே நம்மளாம் ரியாக்ட் பண்ணக்கூடாது. விளிம்பு நிலையில இருப்பவர்களுக்கு வந்து சிறப்பு நிதியை வந்து தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க சார். அதை எப்படி சார் பாக்குறீங்க? லஞ்சம் தான், திரும்ப மறுபடியும் லஞ்சம் தான். விளிம்பு நிலை மக்களை வந்து இன்னைக்குதான் திமுக அரசுக்கு தெரியுதா? இதற்கு முன்னாடி 1000 ரூபாய் 1200 ரூபான்னு ஏதோ ஒரு பிச்சை காசு போடுற மாதிரி போட்டுருந்தேன். என்னங்க பண்ண முடியும்? ஒரு 1000 ரூபாயும் 1500 ரூபாயும் வச்சுட்டு ஒரு மனிதன் இந்த காலகட்டத்துல என்ன செய்ய முடியும்? ஒரு நாளைக்கு 3 வேளையும் நம்ம சாப்பிடணும். காலை மதியம் இரவுன்னு நம்ம சாப்பிடணும்னா கூட நீங்க எவ்வளவு பாருங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 100 ரூபாயா தேவைப்படும், குறைஞ்சபட்சம். அப்போ ஒரு மாதத்திற்கு அவங்க சாப்பிடணும்னா கூட 3000 ரூபாய் தேவைப்படுது. வெறும் 1200 ரூபாயும் 2000 ரூபாயும் வச்சுட்டு என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? அதுவும் இத்தனை காலம் இல்லாம இன்னைக்கு தேர்தல் வருகின்ற சமயத்துல சிறப்பு தொகை போடுறாரு. அப்ப இத்தனை காலம்லாம் அவங்க மீது அக்கறை வரலையா? இப்ப மட்டும் எப்படி அக்கறை வருதா உங்களுக்கு? இது எல்லாமே லஞ்சம் தாங்க. அத்தனையுமே லஞ்சம், வெவ்வேறு வழியில கொடுக்கப்படுகிற லஞ்சம். தேர்தல் சமயத்துல வீடு வீடா போய் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ டிஜிட்டல் உலகத்துல இப்போ இந்த மாதிரியான சிறப்பு சலுகை, ஊக்கத்தொகை, கருணை தொகை, அந்த தொகை, இந்த தொகை, எல்லா ஏளன தொகைன்னு எல்லா தொகையும் கொண்டு வந்து மக்கள் மத்தியில கொட்டுறாங்க. இது மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில கிடைச்சிட்டு போகுது. அது ஒண்ணும் அதுல எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனா இந்த மாதிரி எல்லாம் ஒரு திருட்டுத்தனத்தோட ஒரு புத்தியோட மக்களுடைய வாக்க பெறணுங்கிற ஒரு யோசனையில இந்த மாதிரி செய்யறதெல்லாம் வன்மையா கண்டிக்கக்கூடியது. இவர்கள் மீது அக்கறை இருந்திருந்தா நீங்க அப்பயே போட்டிருக்கணும். மாற்றுத்திறனாளி மேல அக்கறை இருந்தா அப்ப போட்டிருக்கணும். வயதானவர்கள் மீது அக்கறை இருந்தா இந்த 5 வருஷமும் போட்டிருக்கணும். நீங்க அவர்களுடைய தேவை அப்பவும் அப்பையிலிருந்தே இருக்குதா? இன்னைக்கு மட்டுமா புதுசா வந்திருக்கு? இப்ப மட்டும் தேர்தல் வர நேரத்துல 2000 கூடுதலாக ஏன் போடுறீங்க? எல்லாருக்குமே அதேதான். மகளிருக்கான ஊக்கத்தொகையிலும் அதிகப்படியான பணம். இது பணம் அல்ல, லஞ்சம். இது வந்து அவர்கள் மீது கொண்ட அக்கறையினால இல்ல, வாக்கின் மீது கொண்ட அக்கறையினால, அந்த ஓட்டை வாங்கணுங்கிற ஆசையினால, இவர்கள் ஆட்சியிலே இருந்துகிட்டே இருக்கணுங்கிற ஒரு ஆசை, நற்பாசை. எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணிட்டு அவங்க வீட்டு பணம் கிடையாதுங்க. இவர்கள் செலவு பண்ணக்கூடியது திமுக ஆட்சியில மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரூபாயும் திமுக பணம் கிடையாது. கடன் வாங்கி கொடுக்கப்படுகிறது. நம்மளோட வருவாயிலிருந்தும் கொடுக்கப்படுவதில்லை. நம்ம சம்பாதிச்சு கவர்மெண்ட் சம்பாதிக்குது இல்லைங்களா? அந்த கவர்மெண்ட் வரக்கூடிய வருவாயில இருந்து இல்ல, நமக்கு தான் அவ்வளவு கடன் இருக்கே. ஒவ்வொரு குடிமகன் தலையிலையும், தமிழ்நாட்டுல ஒவ்வொரு தலையிலுமே 4 லட்சம் கோடிக்கிட்ட 4 லட்சம் கடன் இருக்கு. அந்த கடன் எல்லாம் இருக்க இன்னும் மேலும் கடன் வாங்கிட்டு போறாங்க. ஆட்சியை முடிச்சு விட்டு போற நேரத்துல எவ்வளவு வாங்க முடியுமோ வாங்கி அதுல இவர்களுக்கு பாதி கொடுத்தது போக மீதி இவர்கள் வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக பண்றாங்க. இது முழுக்க முழுக்க லஞ்சம். அதுவும் கடனை மக்களுக்கு மேல இருக்கிற சுமையை இவர்கள் ஏற்றி விட்டு போறாங்க. மக்கள் இது பணம் வருதுன்னு நினைக்கிறாங்க. இது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கடன் விலைவாசி உயர்வுங்கிறத மக்கள் மனசுல நாம தான் கொண்டு போய் சேர்க்கணும். இது அந்த மாதிரியான ஒரு விஷயம். இது அண்ணன் விஜய் அவர்களின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இன்னைக்கு தஞ்சாவூர்ல நடந்திருக்கு சார். அதை பத்தி உங்களோட பார்வை சார்? இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய சங்கடங்களுக்கு பிறகு தளபதி அவர்கள் வந்து இன்னைக்கு பேசின பேச்சு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப வீரியமாக இருந்தது. அதுல வந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து வாக்குறுதிகள் சார்ந்து பேச ஆரம்பிச்சாரு பாருங்க தளபதி.
அதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, யதார்த்தமானதாக இருந்தது. அதாவது மக்களுடைய தேவைகள், மக்களுடைய பிரச்சனைகள், மக்களுக்கு அது என்ன அடிப்படையா தேவைப்படுதுங்கிற விஷயத்த ரொம்ப அழகாகவும் எளிய முறையிலையும் சாதாரண ஜனங்களையும் போய் சேர்ற அளவுக்கு ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். இந்த அடுக்குமொழி பிரச்சாரம், இந்த பேசியே நச நச நசன் அண்ணன் சொன்ன மாதிரி தான், தளபதி அண்ணன் சொன்ன மாதிரி நச நசன்னு நசைக்காம அழகா கொண்டு போய் இதான் அவன் பிரச்சனை, இதுதான் தீர்வு, நான் வந்தா இதை செய்ய போறேன்னு பக்காவா இன்னைக்கு பேசினாரு. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப வெளிப்படையாக பேசினார், ரொம்ப ஒரு ஒரு ஆக்ரோஷமாகவும் பேசினார். அது வரவேற்கக்கூடியதாக இருந்தது. டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் டீலிங் போட்டு தான் வந்து என்னை வந்து பிரச்சாரம் செய்ய விட மாட்டாங்க, என் மேல பழிய போடுறாங்கன்ற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு சார். எப்படி சார் பாக்குறீங்க? டீலிங் வந்து இப்ப தளபதியை விடலாங்கிறது இல்ல, ஆதி காலத்துல இருந்து இவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஒத்துமை என்ன, நான் ஆட்சிக்கு வந்தா நான் செஞ்ச தப்ப நீ கண்டுக்க கூடாது, நீ ஆட்சிக்கு வந்தா நான் செஞ்ச தப்ப நீ கண்டுக்க கூடாதுன்னு இவர்கள் மாத்தி மாத்தி தான் இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் என்னைக்கு நம்ம சீட்டை விட்டு இவங்க திராவிட கட்சிகளை ஒதுக்குச்சு அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் இவர்கள் தான் கூட்டாட்சி தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. நான் தப்பு பண்ணா என் ஆட்சியில நடந்த தப்பெல்லாம் நீ வெளிக்கொண்டு வரக்கூடாது, இவர்கள் ஆட்சியில வந்தாங்கன்னா இவர்கள் செய்யற தப்பெல்லாம் நீ கொண்டு வரக்கூடாது. திமுகல வந்து ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்க, அதிமுக ஆட்சியில நடந்த அத்தனை பிரச்சனைகளையும் வெளியே கொண்டு வருவோம், முக்கியமாக ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தை பத்தின மர்மங்களை நாங்கள் வெளியே சொல்லுவோம்னு சொன்னாங்க. திமுக சொன்னாங்களா? இல்ல. கொடநாடு பிரச்சனைக்கு நாங்க தீர்வு காண்போம். நாங்க 5 ஆண்டு முடிஞ்சு போச்சு, இன்னும் கொடநாடு பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்கிறதும் தெரியல, யார் குற்றவாளி, என்ன அடிப்படையில செய்யப்பட்டதுன்னு தெரியல, இன்னும் விசாரணையாகவே இருக்கிறது, அப்படியே போய்கிட்டு இருக்கு இல்லையா, அதுவும் கொண்டு வரல. அப்போ இவர்கள் மீது இவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது இது வரைக்கும்? அதிமுகல செஞ்ச பிரச்சனைகள், ஊழல்கள், இது வரைக்கும் என்ன நடவடிக்கை திமுக எடுத்துருச்சு? அதே மாதிரி திமுக வரும்போது இவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? எதுவுமே இல்லையே. அப்ப தளபதி சொல்ற மாதிரி இடையில இவங்க யாரையுமே விடக்கூடாது. திமுக வந்து அதிமுக வரணும், அதிமுக இல்லைன்னா திமுக வரணும், இப்படிதான் இவர்கள் ஆட்சி செய்யறார்கள். 2 பேருக்கும் வந்து ரகசியமா ஒரு இது வச்சுக்கிட்டு, ஒப்பந்தத்தை வச்சுக்கிட்டு. இப்ப தளபதி வரும்பொழுது, தமிழக வெற்றி கழகம் உள்ள வரும்பொழுது இவர்களுக்கு ஒன்றும் புரியல, எப்படியாவது இவங்களை வந்து அழிச்சிடணும், தளபதியை வந்து அழிச்சிடணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பக்கம் யாரு கூட்டணி வந்தாலும் கூப்பிட்டுக்கிறது. அறிவாலய பக்கம் யாராவது ரோட்ல கிராஸ் பண்ணா கூட பாத்தீங்கன்னா திமுக வாங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிறது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவர்கள் யார் வந்தாலும் வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறது. எதுக்காக? தமிழக வெற்றி கழகத்தின் மீது இருக்கக்கூடிய பயத்தினால. எங்கேயாவது தளபதி வந்து உக்காந்துட்டாருன்னா இவங்க செஞ்ச குற்றமும் வெளியே வந்துடும், இவங்க செஞ்ச குற்றமும் வெளியே வந்துடும். திமுக அதிமுக செஞ்ச ஊழல்கள், குற்றங்கள் எல்லாத்தையும் சும்மா விடுவாரா தளபதி? எல்லாத்தையும் எடுத்து பத்தாவதுக்கு வெள்ளை அறிக்கையை வேற விடுவேன் இருக்காரு. ஆட்சிக்கு வந்தாருன்னா இவர்கள் செய்த குற்றங்கள் என்னங்கிறத வெளிப்படையா வெளியில சொல்லிடுவாரு. அது மட்டுமல்ல, நடவடிக்கை எடுப்பாரு. நடவடிக்கை எடுத்தாங்கன்னா பல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இப்ப இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், கொள்ளடிச்சவன், பதுக்குனவன் எல்லாரும் காலி ஆயிடுவான். அந்த பயம் இருப்பதால் தான் தளபதியோடைய பெயரை களங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக எல்லா வழியிலுமே இவர்கள் அதை வந்து தடை செஞ்சிட்டு இருக்காங்க. கட்சி கூட்டம் நடத்தினா அதுக்கு தடை, அனுமதி தரணும்னா 1 நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி அனுமதி தரணும். இந்த தஞ்சாவூர் கூட்டத்துக்கும் 2 நாளைக்கு முன்னாடி தான் அனுமதி கிடைச்சது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 நாள்ல சூப்பரா கூட்டத்தை நடத்திட்டாங்க. இதே மாதிரிதான் கடைசி நேரம் வரைக்கும் கொடுத்துட்டு அப்புறம் அவர்களால வந்து முழுமையான ஒரு இதை செய்ய முடியாம மன அழுத்தத்துக்கு, உடல் ரீதியான அழுத்தத்துக்கு, செயல் ரீதியான அழுத்தத்தை உண்டாக்குறது. இந்த மாதிரி தான் இதுதான் தளபதி சொல்ற ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஒரு இதுதான் உங்களுக்கான கட்டுப்பாடுகள், இதுதான் உங்களான விதிமுறைகள் அப்படின்னு எப்போ புதுசு புதுசா ஒரு கூட்டத்துக்கும். அப்பதான் இந்த கூட்டத்துல ஒரு பிரச்சனை உடனே கூரையை போடு. எத்தனை கூட்டம் தமிழ்நாட்டுல அரசியல்ல கூரை அமைத்து இங்க கூட்டம் நடந்திருக்கு சொல்லுங்க பாப்போம். எத்தனை கூட்டம் நடந்திருக்கு? தளபதிக்கு மட்டும் ஏன் இருந்தாலும் தளபதி சொல்றியா நான் செய்யறேன், நீ என்ன வேணாலும் சொல்லு, அங்க செய்யப்படும், மக்களுக்கான ஆதரவு இருக்கப்படும். தனிப்பட்ட வாழ்க்கையை எடுக்கிறாங்க, எல்லாத்தையும் நான் கடந்து வரதுக்கு தளபதி தயாரா இருக்கிறார். தயாரா இருந்தனால்தான் அரசியலுக்கு வர்றார். அதனால இவர்களுடைய முயற்சி எல்லாம் வீண் தான். அதனால இது இவர்கள் சொல்வது போல திட்டமிட்டுதான் செய்யப்படுகிறது. தளபதியை குத்தம் சொல்ல எதுவுமே இல்லை. முன்னாடி அது இதுன்னு என்னமோ ஊழல்னாங்க, அதுன்னாங்க, இதுன்னாங்க, ஒன்னும் சொல்ல முடியல தளபதியை பத்தி. இன்னைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையும் கையில எடுத்திருக்கிறாங்க. அதை பத்தியும் இவர்கள் வந்து ஒண்ணுமே கிடையாது சொல்றதுக்கு. தனிப்பட்ட வாழ்க்கை அது, எதையுமே அவர் தளபதி மேல குற்றம் சொல்ல முடியாது. ஒரு விஜயகாந்த் அண்ணனையும் அப்படிதான் தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சுதான் விஜயகாந்த் அண்ணனை முடிச்சு விட்டாங்க. குடிக்கிறாரு, மணல்ல பாதிக்கப்பட்டுட்டாருன்னு. இப்போ அதே பாணியை தான் தளபதிக்கும் கொண்டு வராங்க. தளபதி வந்து அந்த அளவுக்குலாம் வந்து உங்களெல்லாம் விட்டுற மாட்டார். நீங்க என்ன சொன்னாலும் அதை வந்து அவர் அத்தனையும் எதிர்கொள்ள தயார் இருக்கிறாரு. அவர் கூட இருக்கக்கூடிய கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள், ரசிகர்கள், நிர்வாகிகள் எல்லாருமே எதுவா இருந்தாலும் நாங்கள் ஒரு கை பார்க்க தயாரா இருக்கிறோம்னு இருக்கிறாங்க. அதனால அந்த இதெல்லாம் இவங்கள்ட்ட பலிக்காது. திமுகவும் அதிமுகவும் தோல் உரித்து காட்டுவார் விரைவில் ஆட்சியை கைப்பற்றினார்னா. தண்ணீர் திவாலாக போது, மணல் திவாலாக போது, கனிம வளங்கள் திவாலாக போது,
இந்த திமுக ஆட்சியில தமிழ்நாடே திவாலாக போகுதுன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு சார். அதை எப்படி சார் பாக்குறீங்க? ஆயிடுச்சு. ஆக போகுதுங்கிறத விட தளபதி ஆக போகுதுங்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஆயிடுச்சு. எப்பவோ என்னைக்கு மணல் கொள்ளை, இன்னைக்கு பாருங்களேன், மழை காலத்துல கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய அணைகள், பெரிய பெரிய குளங்கள், ஏரிகள்லாம் கூட நிரம்ப மாட்டேங்குது. ஏன்? எதுவுமே நிக்க மாட்டேங்குது. தண்ணியே பார்க்க முடியல. இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆறெல்லாம் பாருங்க, இன்னைக்கு தண்ணி இல்லாம காஞ்சி புல்லு பூண்டுமா முளைஞ்சு கிடக்குது. வெறும் முள்ளு வேலையா, முள்ளு காடா முளைஞ்சு கிடக்குது. எங்க போச்சு? நிலத்தடி நீரை காணும், நீர் தேக்க முடியல. மண்ணெல்லாம் வந்து நீங்க அள்ளிட்டு போறீங்க, தூர்வாரப்படுறது இல்ல. இந்த பூமியை வந்து காப்பாத்துறதுக்கான எந்த இதுவும் இல்ல. விவசாயத்தை காக்க மாட்டீங்க. விவசாயம் எல்லாம் இன்னைக்கு வந்து பிளாட்டா மாறிட்டு இருக்குது. அப்போ எல்லாத்தையும் பிளாட்டா மாத்தி பிளாட்டா வாங்கி நீங்க அங்க இருக்கிற கனிமத்தெல்லாம் திரும்ப நான் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பில்டிங் கட்டுறீங்க. விவசாயம் அழிந்து போச்சு. தளபதி மாதிரியான ஒரு ஆள் வந்தா மட்டும்தான் விவசாயத்தை காப்பாற்ற முடியும். தளபதி விஜய் அண்ணா போல யாராவது ஒருத்தர் வந்தா மட்டும்தான் திரும்ப புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து விவசாயத்தை செழிக்க வைக்க முடியும். விவசாயம்னாலே இன்னைக்கு வந்து ஒரு கௌரவ குறைச்சல் மாதிரி இப்ப இருக்கக்கூடிய அரசும் முன்னால் இருந்த அரசும் ஆக்கிட்டாங்க. தளபதி அதை திரும்ப புதுமையா திரும்ப அதை கொண்டு வந்து விவசாயத்தை செழிக்க வைக்க வேண்டும். வேற வழி இல்லை. இல்லைன்னா சோத்துக்கு பிச்சை எடுக்கிற நிலைமை வந்துடும். அண்டை நாடுகளும் கையேந்திர மாதிரி ஆயிடும். நம்மளுடைய மானம் தன்மானம் எல்லாத்தையுமே நாம இழந்துட்டு தான் நம்ம சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். அது இன்னைக்கு தண்ணிக்கும் வந்துருச்சு ஆல்ரெடி. இன்னைக்கு தண்ணிக்காக பிச்சை எடுத்துக்கிட்டு நம்ம இருக்கோம். நம்ம கிட்ட காசு இருக்கும், பணம் இருக்கும், எல்லாம் இருக்கும். சோறு இருக்காது, தண்ணி இருக்காது. அண்டை நாடை பிச்சை எடுத்துக்கிட்டு அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கணும். அதை வச்சு நம்ம நாட்டுல இருக்கிற அத்தனையும் சுரண்டி எடுப்பான். எப்படி முன்னாடி பிரிட்டிஷ்காரன் உள்ள வந்து நம்மளெல்லாம் அடிமைப்படுத்தி நம்ம மானம், மரியாதை, சுயமரியாதை எல்லாத்தையும் இழந்து நீ கட்டு உண்டு கடந்தோமோ அதே போல நடக்கும். அதே போல இந்த தண்ணிக்கும் இந்த சாப்பாட்டுக்கும் இந்த விவசாயத்தை அழிக்க விட்டுட்டோம்னா நடந்துரும். அதனாலதான் தளபதி வரணும். இன்னைக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே விவசாயத்தோட நலனுக்காக கொடுத்திருக்கிறார். உண்மையிலே வரவேற்க வேண்டிய விஷயம். விவசாயத்தை அழிச்சிட்டாங்க. அததான் அவர் இன்னைக்கு சொன்ன கூட்டத்துல அவர் சொன்ன விஷயம். இன்னைக்கு மண்ணு சுரண்டி எடுத்துட்டாங்க, கனிம வளத்தை அழிச்சிட்டாங்க, விவசாயத்தை காணும், நீர் வளத்தை காணும், எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் அதை தான் அவர் குறிக்கிறார். இதுக்கு யார் காரணம்? இது முறையான நடவடிக்கை எடுக்காம ஆட்சியில இருக்கும் போது திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஒரு மழை பெஞ்சா முன்னெச்சரிக்கை எதுவும் இல்லை. மழை நீரை தேக்கி வைப்பதற்கான எதுவும் எல்லாம் கடல்ல தான் கலக்குது. போயிட்டு தேக்கி வைக்கிற அளவுக்கு நமக்கு என்ன அவ்வளவா நிரம்பி வழிதுங்க? போய் பாருங்க, எல்லாரும் காஞ்சி போய் கிடக்குது. தேக்கி வைக்கலாமே, அதுக்கான என்ன செய்யலாம், அதுக்கான திட்டங்கள் என்னன்னு பார்க்கலாமே. எதுவுமே இல்லையே. மக்களுக்கு இன்னமும் தண்ணீர் பஞ்சம் வரதான் செய்யுது. இது பத்தாதுன்னு நம்ம இருக்கிற நவீன நிறுவனங்கள் எல்லாத்தையும் உள்ள விட்டு இருக்கிற தண்ணி உறிஞ்சு எடுத்துட்டோம். கார் ஃபேக்டரி, அந்த ஃபேக்டரி, இந்த ஃபேக்டரின்னு எல்லாம் உறிஞ்சு எடுக்கிறான் லிட்டரா. அப்புறம் மக்கள் எங்க போவாங்க? விவசாயத்துக்கு தண்ணி இல்லையா, கார் ஃபேக்டரிக்கு தண்ணி இருக்குதான். இதையெல்லாம் மாற்றணும் அப்படின்னா தளபதி போல ஆட்கள், விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கணும். போதும். இதுக்கப்புறமும் திமுகவும் அதிமுகவும் மக்கள் நம்பி ஏமாறக்கூடாது. தளபதிக்கு தயவு செஞ்சு இந்த முறை வாய்ப்பு கொடுத்து அவரை ஜெயிக்க வைக்கணும். முன்னாள் முதலமைச்சர் ஐயா கருணாநிதிக்கு வெண்கல சிலை வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. ஏங்க, அது ஒரு அடிப்படையா அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, வெண்கலை சிலை மறைந்த முதல்வருக்கு மக்கள் பணத்துல எதுக்கு? திமுக கலைஞருக்கு சிலை வைக்கணுங்கிறீங்க, வச்சுட்டு போங்க. உங்க தலைவர், உங்க கட்சியோட தலைவர், இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய அப்பா, முன்னாள் முதலமைச்சர், இங்க திராவிடத்தை உயர்த்தியவர், எல்லாம் ரைட்டு. உங்க கட்சி சார்பில் வைங்க. மக்கள் பணத்துல ஏன் வைக்கிறீங்க? உச்ச நீதிமன்றம் அதுதான் கேள்வி கேட்டது. மக்கள் பணத்துல எதுக்கு வைக்கிறீங்க? மக்களுடைய பணம் மக்கள் நன்மைக்காக, யாரோ ஒருவருக்கு சிலை வைப்பதற்காக கிடையாது. மக்கள் வரி கட்டுவது உங்க அப்பனுக்கு சிலை வைக்க கிடையாது. அவர்களுடைய வயிற்றுக்கு சோறு போட, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க, அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செஞ்சு கொடுக்க, இருப்பிடம் கொடுக்க, இங்க இருக்கக்கூடிய எல்லா சூழலையும் அவர்களுக்கு ஏதுவாக அவங்களுக்கு வேண்டியபடி மாத்தி கொடுப்பதற்காக தான் மக்கள் வரி கட்டுறாங்க. உங்க அப்பனுக்கு செலவு வைக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. இது என்ன அநியாயம்? அது சொல்லுங்க. யார் வீட்டு பணத்துல யாருங்க போய் செலவு வைக்கிறது? யார் வீட்டு பணம்? மக்கள் பணம். அதை கொண்டு போய் உங்க அப்பாவுக்கு எதுக்குங்க செலவு வைக்கணும்? உங்களுக்கு நீங்க தான் கொள்ளை அடிக்கிறீங்க. கட்சி பெரிய கட்சிங்கிறீங்க, டொனேஷன் அதிகம் வர கட்சி இன்னைக்கு திமுக தான் தமிழ்நாட்டுல. எடுத்து வைங்க. கோடி கோடியா இருக்குது. மக்கள் பணத்துல எதுக்குங்க வைக்கணும்? என்னங்க மக்களுக்கு அவர் இப்ப செஞ்சுட்டாருன்னு மக்கள் பணத்துல வைக்கணும்? அப்படி மக்கள் பணத்துல உங்களுக்கு ஆசை இருந்தா உங்க இடத்துல உங்கள் பணத்துல வைங்க. அரசு நிலத்துல அரசு பணத்துல எதுக்கு நீங்க வைக்கிறீங்க? அனாவசியம் இல்ல. அந்த பணத்தை கொண்டு ஏதோ 4 பிள்ளைங்களுக்கு படிப்பு கொடுக்கலாம், 4 பிள்ளைங்களுக்கு சோறு கொடுக்கலாம். எத்தனையோ பேர் வைத்திய செலவு இல்லாம தவிக்கிறாங்க, அவங்களுக்கு வைத்திய செலவுக்கு பணத்தை கொடுக்கலாம்.
அடிப்படையான விஷயங்களுக்கே இன்னும் தடுமாறுறாங்க. அந்த பணத்தை வச்சு ஏதோ 4 பேருக்கு கொடுங்க, ஒரு 4 பேருக்கு கொடுங்க. எப்படி அந்த செலவு வைக்கிறதுக்கு பல ஆயிரம் கோடி ஆகுமா? இல்ல பலாயிரம் கோடி விடுங்க, சரி அட்லீஸ்ட் ஒரு 100 கோடி ஆகுமா? எத்தனை பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம், எத்தனை பிள்ளைங்களுக்கு ஃபீஸை கட்டலாம், எத்தனை பேர் கடனை அடைக்கலாம், எத்தனை பேர் இன்னைக்கு வந்து எஜுகேஷன் லோன் வாங்கிட்டு கல்வி கடனை வாங்கிட்டு இன்னைக்கு கட்ட முடியாம தவிக்கிறாங்க. பேங்க்லயும் இங்கேயும் கலெக்டர் ஆபீஸுக்கும் மனு கொடுத்துட்டு கடனை தள்ளுபடிங்க பண்ணுங்க. அதை பண்ணலாம்ல. சிலையை வச்சுட்டு அது மேல வந்து உட்காந்துக்கிட்டு காக்கா தான் போகுது, நம்ம என்ன பண்ண போறோம் சொல்லுங்க? அதுல வேற என்ன நடக்க போகுது? அது எதுக்குங்க கோடி கணக்குல? அது யாரோ ஒரு உயிர் வாழ்ந்துட்டு போகுங்க. இதெல்லாம் அனாவசியமான. அதுதான் தளபதி சொல்ற, உச்ச நீதிமன்றம் இதை கண்டித்து இருக்கிறது. யார் வீட்டு பணத்திலே நீங்க என்ன உதவி செய்றீங்கன்ட்டு இதெல்லாம் கண்டிக்கக்கூடிய விஷயம். உண்மையிலே தளபதியை நாம பாராட்டணும். எவ்வளவு வெளிப்படையா அவ்வளவு தூரம் பேசுறாருங்கிறத உண்மையிலே பாராட்டணும். ஆட்சி முடிய டைம்ல தான் பெரிய பெரிய திட்டங்களுக்கு வந்து அடிக்கல் நாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். அதை எப்படி சார் பாக்குறீங்க? மக்களை ஏமாத்துற வேலை இது. இன்னொரு டெக்னிக், எப்படி வந்து தேர்தல் நேரத்துல பணம் போடுறாங்களோ அப்பதான் இவங்களுக்கு கருணை பிறக்கும், அப்பதான் மக்களுடைய பிரச்சனைகள் தெரியும். தேர்தலை விட்டு போகும்பொழுதுதான் அடிப்படையா என்ன தேவைங்கிறதெல்லாம் புரிஞ்சு புதுசு புதுசா திட்டங்கள், அதாவது நீங்க கனவுல கூட எதிர்பார்க்க முடியாத திட்டங்கள்லாம் வரும். ரோபோலாம் வரும், நிறைய என்னென்னமோ திட்டங்கள்லாம் வரும். எப்போ வரும்னா தேர்தல் வந்து அப்படியே நம்மளுக்கு நாளைக்கு தேர்தல்னா இன்னைக்கு ஆட்சி விட்டு போகும்போது இவங்களுக்கு வரும். இந்த ஞான உதயம்லாம் ஆட்சிக்கு வந்த முதல் வருடங்கள் வரணுமா இல்லையா? அடிக்கல் நடுறதெல்லாம் இப்ப என்ன வருது? அப்ப இது திரும்ப என்ன, நாங்க வந்தா அதெல்லாம் செஞ்சு கொடுப்போம். நீ வந்தா செஞ்சு கொடுப்பியானா செய்ய மாட்டோம். அடுத்த 5 வருஷம் வரைக்கும் தள்ளி போட்டு திரும்ப வந்தா நாங்க செஞ்சு கொடுப்போம். ஏன்டா செய்யல? மத்திய அரசு அப்படி, மத்திய அரசை கேட்டா மாநில அரசு இப்படியே இவர்கள் மாத்தி 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 குறை சொல்லி நம்ம தான் வந்து துண்டை போட்டுக்கிட்டு வானத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். எல்லா கஷ்டமும் நமக்கு தான் கடைசியில. இவர்கள் ஒண்ணும் இல்லை. இவர்கள் என்ன கட்டனா என்ன, இவர்களுக்கு வந்து விவசாயம் வாழ்ந்தா என்ன, இவங்க மழை பெஞ்சா என்ன, பெய்யலன்னா என்ன, இவங்க கக்கூசுல தண்ணி வந்துட்டு இருக்க போகுது. மக்கள் தான் கஷ்டப்பட போறான், விவசாயி தான் கஷ்டப்பட போறாங்க, இந்த மாணவர்கள் தான் கஷ்டப்படுறாங்க, ஏழைகள் தான் இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாம கஷ்டப்படுறாங்க. சோத்துக்கு சிங்கி அடிக்க போறது நம்ம மக்கள் தான், இவங்க கிடையாது. எது நடந்தாலும் நடக்கலனாலும் அவங்க வீட்டுல சோறு இருக்கும், அவங்க கக்கூசுல தண்ணி வரும். நமக்கு அப்படி கிடையாதுங்க. நம்ம பேசுறது வேணா உங்களுக்கு இதா இருக்கலாம், அவ்வளவு வேதனை மக்களுக்கு. ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு படிப்புக்காக அன்றாட வாழ்க்கைக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க இன்னமும். இன்னைக்கு வந்து நம்ம 26ஆம் நூற்றாண்டுக்கு வந்துட்டோன்றோம், 2026க்கு வந்துட்டோம். ரோபோட் எல்லாம் வருது. இன்னும் சோத்துக்கும் இன்னும் குடிநீருக்கும் கஷ்டப்படுற அளவுக்கு தாங்க இருக்கிறோம். இன்னும் அடிப்படை வசதி கூட இல்லைங்க. ஒரு பொதுவான நல்ல கழிப்பறை இன்னும் கிராமங்கள்ல கிடையாதுங்க. இன்னும் திறந்த வெளியில தான் மக்கள் போறாங்க. இதுதான் இவர்கள் வளர்ந்து, இதுதான் இவங்க வந்து செஞ்சு வச்ச பெரிய சாதனை. இது இத்தனை ஆண்டு காலம் இவங்க அரசியல் இருந்தது. சார், டிவிகேவோட வாக்குறுதி எல்லாமே அடிப்படை விஷயங்களை மட்டும் பேஸ் பண்ணி இருக்கு சார். இதை எப்படி சார் பாக்குறீங்க? அடிப்படை விஷயங்களே இன்னும் சீர் செய்யப்படாமல் இருப்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. தளபதி போன ஒரு மீட்டிங்லயும் சொல்லியிருந்தாரு, வேலூர் நடந்த கூட்டத்திலையும் தளபதி சொன்னது என்னன்னா, பள்ளியில இருக்கக்கூடிய கழிப்பறைகள், லெட்டின் டாய்லெட்டுக்கு கதவு போடணுங்கிறாரு. வெக்க கேடுங்க இந்த தமிழக அரசுக்கு, வெக்க கேடு. அரசு பள்ளியில மாணவர்கள், பெண் பிள்ளைகள் போற அந்த கழிப்பறையில இன்னும் கதவுகள் கிடையாதுங்க. இது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? கழிவறை கிடையாது. இவங்க போய் டெல்லியில இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவாலை பாராட்டுறாங்க. யாரு? திமுக அரசு. அரவிந்த் கெஜ்ரிவால நீ பாராட்டுறதுக்கு முதல்ல தகுதி இருக்கா? அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில என்ன சாதனை பண்ணி வச்சிருக்கிறாரு? 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அங்க பள்ளிக்கூடங்களை கட்டி வச்சிருக்கிறாரு. அரசு பள்ளிக்கூடங்களை 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி கட்டி வச்சிருக்கிறாரு. நீ என்னன்னா இங்க சால்னா ஹோட்டல்ல இருக்கிற கக்கூஸ் மாதிரி நீ வச்சிருக்கிற. அவர் எங்க, நீ எங்க? நீ எல்லாம் வாழ்த்து சொல்ற. அவரெல்லாம் காரி துப்பாம இருக்கிறாரு. உண்மையிலே வந்து இவங்க எல்லாம் அந்த அளவுக்கு துப்பணும். போய் பாரு, நீ தான் போய் பார்த்தல. அதிகம் இவங்க போய் பார்த்தாங்க. திமுகல இருக்கிறவங்க, இங்க இருந்து ஸ்டாலினும் சரி, நம்ம அவர் பேர் என்னங்க, இங்க ஒரு நடிப்பு நடிச்சாரு, அன்பில் மகேஷ், போய் கெஜ்ரிவால் காட்டுறாரு. இங்க பாரு, இதான் என் பள்ளிக்கூடம்னு காட்டுறாரு, அரசு பள்ளிய. அது இருக்குது 5 ஸ்டார் கணக்கா. ஒரு டாய்லெட்டும் போறங்க. இந்த பார்ல, அந்த ஒரு ஹோட்டல்ல, அந்த ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி சிங்க் வச்சு சூப்பரா இருக்குது. இது வச்சிருக்கான் திமுகல. இவங்க வச்சிருக்கிற அரசு பள்ளியில பார்த்தா சால்னா கடையில இருக்கிற கக்கூஸ் மாதிரி இருக்குது. மனுஷன் போவாங்களா? பிள்ளைங்க எப்படிங்க படிக்கும் சார்? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அந்த அளவுக்கு நம்ம அரசு பள்ளிகள்லாம் மோசமா இருக்கு. ஆமாங்க. இந்த டவுன்ல இருக்கிறது ஓரளவுக்கு ஓகேங்க. கிராமப்புறங்கள்ல நீங்க போய் பாருங்க, மாணவர்கள் இன்னும் செருப்பு போடாம சுத்துற மாணவர்களை நீங்க பார்க்கலாம் அரசு பள்ளியில. ஏங்க ஒரு இலவசமா செருப்பு கொடுக்க கூடாதா என்ன? இல்ல செருப்பு போடாம தான் அந்த பிள்ளைங்க எல்லாம் நடக்கணுமா? இல்ல என்ன அடிப்படையில நீங்க இருக்கிறீங்க? ஒரு மாணவர்கள் பள்ளிக்கு வராங்க, காலில் செருப்பு இல்லாம என்னங்க பிள்ளைங்க வர்றது?
அந்த பிள்ளைங்களுக்கு செருப்பு கொடுத்தாதான் என்னங்க, ஒரு நல்ல யூனிஃபார்ம் கொடுத்தாதான் என்ன? ஏங்க எல்லாமே கொடுக்குறாங்க. நீங்க டெல்லியில பாருங்க, நான் டெல்லி கணக்கு இது சொல்றதுக்காக சொல்ல, சார் இருக்காங்க, செருப்பு கொடுக்குறாங்க, பேக் தராங்க, எல்லாமே தந்துட்டு தானே இருக்காங்க. அது வெறும் விளம்பரத்துக்காக மட்டுமே, ஒரு குறிப்பிட்ட அந்த நேரத்துக்கு மட்டும்தான். நீங்க எல்லா பள்ளிக்கும் போய் சேர்றது இல்லங்க. நீங்க போய் பாருங்க, எல்லா பள்ளிக்கும் போய் சேர்ந்தா ஏன் நம்ம இந்த குற்றச்சாட்டை சொல்றோம்? இன்னும் ஃபேன் இல்ல, இன்னும் பிள்ளைங்க வந்து ஒரு நல்ல ஒரு சேர் இல்ல, டேபிள் இல்ல, பெஞ்ச் இல்ல. இவர்கள் விளம்பரத்துக்காக சில பள்ளிகளை மட்டும் இவங்க தேர்ந்தெடுத்து அதை சீரமைச்சு அதை வீடியோ எடுத்து போட்டுடுறாங்க. எதுவுமே வர்றதுல ஒரு லேப்டாப் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு 100 பேருக்கு அழகா போய் சேரும். அதுக்கப்புறம் மீதி பாதி பேர் திமுக காரங்களுக்கு தான் போய் சேரும். அதேதான் அதிமுக வந்தாங்கன்னா, அதிமுக ஆட்சியில யார் இருக்கிறாங்களோ அந்த ஒன்றியத்துக்கும் அந்த கவுன்சிலருக்கும் அந்த குடும்பத்துக்கும் தான் போது ஒரு 100 பிள்ளைங்களுக்கு போகும். அதை வச்சு போட்டோ ஷூட் எடுத்துக்கிறாங்க. அது இல்லைங்க உண்மையான நிர்வாகம். மாணவர்கள் படிப்புலயும் இதுலயும் வரணும். நல்லா போகுதுன்னு நினைச்சா ஏங்க அரசு பள்ளியில இருக்கிற மாணவர்களால நீட் பாஸ் பண்ண முடியல? அரசு பள்ளியில இருக்கிற மாணவர்கள் ஒருத்தர் நீட் பாஸ் பண்ணா என்னமோ அரசே கொண்டாடுது. கேவலமா இல்ல? தனியார் பள்ளிகள்ல 100கணக்கான பேர் நீட் பாஸ் பண்றான். அரசு பள்ளியில ஒருத்தன் பாஸ் பண்ணா பாத்தியா அரசு பள்ளி, பாத்தியா அரசு பள்ளின்னா 100 பேரும் பாஸ் பண்ணுங்க. தனியாரை விட அரசு பள்ளி மாணவர்கள் தான் இன்னைக்கு நீட்ல தேர்ச்சி பெற்றாங்க. நீ கொண்டு வா, அதுதான் சாதனை. இது பேர் சாதனை, இது வேதனை. இது ஒண்ணு சாதனை கிடையாது. வழி இல்லாம போய்கிட்டு இருக்கிறாங்க மாணவர்கள். பெற்றோர்கள் காசு இல்லையேன்னு பிள்ளைகளை இந்த அரசு பள்ளியில சேர்க்கிறாங்க. இல்லைன்னா காரி துப்பிட்டு காசு எல்லாம் இருக்குது, இன்னைக்கு தனியார் பள்ளியில இலவசம்னு சொல்லட்டும், இங்க காரி துப்பிடுவாங்க. காரி துப்பிட்டு நான் போய் என் பிள்ளைங்களை போய் நான் தனியார் பள்ளியில சேர்க்க வைக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்குது பள்ளியின் தரம். இதெல்லாம் மாறணும்னா தளபதி சொன்ன மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல முதல்ல கவனம் செலுத்தணும். பள்ளி விஷயத்துல இருந்து பள்ளியில இருக்கிற கக்கூசுக்கு முதல்ல வந்து இவங்க இது போடணும், கதவு போடணும். அதுக்கப்புறம் நீங்க நல்ல கல்வி கொடுக்கலாம். கதவு போட சொல்லுங்க ஃபர்ஸ்ட். விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள்ல எது முக்கியமான வாக்குறுதிகள் நீங்க நினைக்கிறீங்க சார்? இன்னைக்கு விஜய் அண்ணா கொடுத்த வாக்குறுதி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்பவே சிறப்பா இருந்தது. குறிப்பாக இன்னைக்கு விவசாயத்தை மேம்படுத்துவது விதமாக, விவசாயிகளை காப்பாற்றும் விதமாக இருந்த வாக்குறுதிகள் ரொம்ப அதிகமா இருந்தது. அதுல என்ன கவர்ந்தது, அதுல சில வாக்குறுதிகள் ரொம்ப கவர்ந்தது. முதன்மையான வாக்குறுதி என்னன்னா, விவசாயி பிள்ளைகள், அதாவது அது எப்படி சொன்னாருன்னா, 2 ஏக்கருக்கும் குறைவாக இருந்து அவர்கள் குடும்பத்துல யாரும் அரசு வேலையில இல்லாத பட்சத்துல அந்த பிள்ளைகள் இருக்குன்னா அவர்களுடைய கல்வி செலவு, அதுலயும் குறிப்பிட்டு சொல்றாரு, மருத்துவ கல்வி, தொழிற்கல்வி, இன்ஜினியர் கல்வி, எந்த கல்வியாக இருந்தாலும் அத்தனை செலவுகளையும் அரசே ஏற்கும்ங்கிறது. அப்படின்னா அவருடைய எண்ணம் எங்க இருக்கு? எல்லாரும் படிக்கணும், எல்லாருக்கும் எல்லா விதமான கல்வியும், அவர்கள் பிடிச்ச படிப்பை அவர்கள் படிக்கணும். எவ்வளவு உயர்ந்த ஒரு விஷயம் தெரியுமா? காமராஜர் ஆசைப்பட்டார் இந்த அளவுக்கு, எல்லாரும் படிக்கணுங்க, யாரும் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு வீட்டுல இருக்கக்கூடாது, எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதனால பள்ளிகளை திறந்தார். இவர் ஒரு படி மேல போயிட்டு இன்னைக்கு பள்ளியோடு நிறுத்திடக்கூடாது, அதையும் தாண்டி பட்டய படிப்பை எடுக்க வேண்டும், பட்டப்படிப்பை படிக்கணும்ன்றதுக்காக இன்னைக்கு விவசாய பிள்ளைகள் அதுவும் படிக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு வாக்குறுதியை கொடுத்தார். எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த அளவுக்கு தளபதி வந்து அவர்கள் சிந்திக்கிறார், கல்வியை உயர்த்தணுங்கிறாரு, கல்வி எல்லா இடத்துக்கும் போகணுங்கிறாரு. காமராஜரை விட இன்னைக்கு ஒரு படி உயர்ந்துட்டார் அவர். காமராஜர் எல்லாரும் படிக்கணும், பள்ளி படிப்பையாவது முடிக்கணும்னு ஆசைப்பட்டார். இன்னைக்கு நம்ம வாழும் காமராஜரா இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் இன்னைக்கு எல்லாரும் பட்டப்படிப்பை படிக்கணும், அதுக்கு அந்த செலவை அரசே ஏற்கும்னு சொன்னது காமராஜரையும் தாண்டி ஒரு படி மேல உயர்ந்ததா நான் பாக்குறேன். தளபதி அப்படிலாம் அவர் என்ன மாட்டார், நான் அப்படி பாக்குறேன். இது உண்மையிலே கல்விக்கு கிடைச்ச, கல்வியில கொண்டு வந்த ஒரு பெரிய வாக்குறுதி ஒண்ணு. இரண்டாவதாக அந்த விவசாயிகள் படும் கஷ்டங்கள், அதாவது நெல் கொள்முதல் செய்யறதா இருக்கட்டும், அதை வந்து குடோன்ல வைக்கிறதா இருக்கட்டும், அதை சரியான விலை கொடுத்து வாங்குவதா இருக்கட்டும், அதை ஏத்துவது இறக்குவது, அதுக்கு கொடுக்குற கமிஷன், இதுல உள்ள இந்த பிரச்சனைகள்லாம் ஆய்வு செஞ்சு இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு சொன்னார் பாருங்க, அந்த விவசாயம் சார்ந்து. உண்மையிலேயே அது பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஒரு இது. மூணாவதாக கடனை தள்ளுபடி செய்யறோம்னு 19 ரூபா சொல்லாம, ஒரு இத்தனை ஏக்கர் 5 ஏக்கர் குள்ள இருக்கிறவங்க அவங்க கடன் வாங்கியிருந்தா தள்ளுபடி செய்யறோம், 5 ஏக்கருக்கு மேல இருந்தால் 50% தள்ளுபடி செய்யறோம் அப்படின்னு 19 ரூபாவும் சொல்லாம, ஆனால் அதுல ஒரு விஷயமும் சொன்னார், ஆராய்ந்து பார்த்து வழிமுறைகள் என்ன இருக்கோ அதை அனைத்தையுமே செய்து கொடுக்கிறோம்ன்றதையும் நடைமுறைக்கு தகுந்தா போல் அதையும் சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் விவசாயத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கையில் எடுப்பதும், கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படிங்கிறதையும் நான் இதுல பாக்குறேன். இந்த விவசாயத்தையும் கல்விக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி உண்மையிலேயே தளபதியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. உண்மையிலேயே மக்கள் வந்து இந்த 2 விஷயத்துக்காகவே அவர் வந்து கண்டிப்பா தளபதி ஆதரிக்கணும். ஏன்னா இது ரெண்டுமே அடிப்படையாக தமிழகத்துல ரொம்ப தொய்வடைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அரசு பள்ளியில கல்வி,
அரசு பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய இடங்கள், விஷயங்கள் பிளஸ் விவசாயம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கு. இதை உயர்த்துவதற்கான வாக்குறுதியாக இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். வரவேற்கக்கூடியது. அடுத்த ஜென்மன் ஒண்ணு இருந்தா அதுல நான் விவசாய குடும்பத்துல ஒருத்தனா பிறக்கணும்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிருக்காரு சார். எப்படி சார்? அடுத்த ஜென்மத்துல விவசாயியா நான் பிறக்கணும் அப்படின்னா அந்த சொல், இவ்வளவு செல்வம் இவ்வளவு பணம் இருந்தும் நான் அதுவா இருக்கக்கூடாது. விவசாயியா பிறக்கணும்னா அந்த விவசாயத்தை அவ்வளவு மதிக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம். விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னு அர்த்தம். சாப்பிட்ற சாப்பாடை சாமியா பார்க்கறாருன்னு அர்த்தம். ஆக மொத்தம் தளபதி இருக்கிற வரைக்கும் விவசாயத்தை காப்பாற்றுவார், விவசாயம் அழியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இன்னைக்கு அவர் கொடுத்துட்டார். மக்களும் அதை நம்புறாங்க. இன்னைக்கு விவசாயிகள் இனி இது கொஞ்சம் தைரியமா இருப்பாங்க. இந்த ஆட்சியில ஏதாவது நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நம்புவாங்கன்னு நான் நம்புறேன்.